உங்களை பாக்குறோம். இந்த வில்லேஜ்க்கு பொங்கல் செலிப்ரேட் பண்ண வந்ததுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அந்த தாத்தா இங்கிலீஷ் தான் பேசுவாரோ? ஆமா, 2 பேரும் டீச்சர். அத்தா, நீங்களும் ஊருக்கு வாங்க, சரியா? ஓகே சுந்தரி, கண்டிப்பா வரோம். நான்சி, பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிட்டா? ஆமா மேடம். சீக்கிரம் கொண்டு வா நான்சி, டைம் ஆகுதுல. அக்கா இருக்கட்டும், பொறுமையா சாப்பிடலாம். எம்மா, நான் இன்னும் பிரஷ் கூட பண்ணல. அப்படியே அந்த சைடு போ, பாத்ரூம் வர, அங்க போய் பிரஷ் பண்ணிட்டு வா. எனக்கு வழி தெரியாதுமா. அம்மா அப்பா சொன்னா கேட்கணும், ஓகேவா? பிரஷ் பண்ணணும் அதானே? நேரா போ, அங்க ஒரு லெஃப்ட் எடு, அப்போ ஒரு பாத்ரூம் வரும், அதுதான். வெளிய நின்று பிரஷ் பண்ணிக்கலாம், பயப்படாத. எம்மா, நீங்களும் வாங்கம்மா. நீ போமா, நான் பின்னாடியே வரேன். நீ போ. நான்சி, சாப்பாடு எடுத்து வை. சார், இங்க எடுத்து வைக்கவா இல்லனா டைனிங் டேபிள்ல எடுத்து வைக்கவா? இங்கே கொண்டு வா, அப்பதான் எல்லாரும் சேர்ந்து உட்காந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாம், ஜாலியா இருக்கும். ஓகே சார். எங்க அம்மா இப்படி தனியா விட்டுட்டு போயிட்டாங்க. அம்மா வாரே, எதுக்கு பயப்படியா? கத்தாதன்னு சொல்லிருக்கோம்ல, அந்த தாத்தா பாட்டிக்கு சவுண்டா பேசினாலே பிடிக்காது. அப்படி சொல்லாதுங்க, எனக்கு அந்த தாத்தா பாட்டி பார்க்க பயமா இருக்கு. அந்த தாத்தா என்ன திட்டுற மாதிரியே பேசுறாங்க. யார், எங்க பெரியப்பாவா? பெரியப்பாலாம் அப்படி கிடையாது, ரொம்ப ஜாலி டைப். பேசினாதான் அப்படி ரூடா இருக்கு, இந்த மாதிரி இருக்கும். சரி, எல்லாரும் உனக்கு தான் வெயிட் பண்றாங்க, சீக்கிரம் பிரஷ் பண்ணிட்டு வா. நம்ம இப்போ வெளியே சுத்தி பார்ப்போம். நான் அதுக்கு தானே கேரளா வந்திருக்கேன். நம்ம சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வெளியே சுத்தி பார்க்க போவேன்னு. ஹை, அப்போ ஜாலி. உங்களுக்கு இந்த பிரேக்ஃபாஸ்ட் மெனு பிடிச்சிருக்கா? இல்லைன்னா இட்லி, தோசை, உப்புமா செய்ய சொல்லுவோமா? ஐயோ பெரியம்மா, வேண்டாம், இதே போதும். கொஞ்ச நாள் வித்தியாசமா சாப்பிடுவோம். எப்படியும் இட்லி தோசை தானே சாப்பிட்டுட்டே இருக்கோம் எப்பவும். ஆமா கிரேசன், இதே போதும். அப்போ சரி, நல்லா சாப்பிடுங்க. நான்சி, அவங்களுக்கு என்ன ஃபுட் வேணும்னு எல்லாம் கேட்டு செஞ்சு கொடு. ஓகே சார். அம்மா, சாப்பாடு மீதி வச்சா அந்த தாத்தா அடிப்பாங்களோ? ஆமா, வேகமா சாப்பிடு. என்னாச்சு? எதுக்கும்மா மௌலி அம்மாவை அப்படி முறைச்சு பார்த்துட்டே இருக்கா? பாட்டுமா, நான் அந்த பொங்கலுக்கு எதுக்கு கேரளா வந்தேன்னு சொல்லுங்க. சுத்தி பார்க்கறதுக்கு தான் வந்திருக்கேன். ஆனா நம்ம வீட்ல தூங்கி ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கோம். நம்ம கண்டிப்பா சுத்தி பார்க்க போவோம். இப்போ தானே காலையில பஸ்ல இருந்து வந்திருக்கோம். அம்மாக்கு டயர்டா இருக்கும்ல, அம்மா நல்லா தூங்கி எழும்பட்டும். அப்போ நம்ம நிறைய தூரமா சுத்தி பார்க்க போவோம். இதேதான் எங்க அம்மா சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் போவோம்னு சொன்னாங்க. மௌலிமா, அங்க தாத்தா ரூம்ல போய் பாரு, ரொம்ப அழகா இருக்கு. தாத்தா ரூமா? ஆமா. வாவ், சூப்பரா இருக்கு. அழகா இந்த ரூமே எங்களுக்கு தந்திருக்கலாம். மௌலி, நீயா? ஆமா தாத்தா, நம்ம வெளியே சும்மா நடந்துட்டு வருவோமா? தாத்தாக்கு காலை நீட்டே வச்சுட்டே வந்து மத்திய பஸ்ல ரொம்ப கால் வலிக்கு, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு வரேன்னு. சரி தாத்தா. பாப்பா, அங்க வா, தாத்தா கூப்பிடுறாங்க. என்னையா? ஆமா, உன்னதான். சார், சின்ன பிள்ளை வந்துட்டா. நான் பாத்துக்கிறேன், யூ கேன் கோ. என்ன, வாட் ஆர் யூ டூயிங்? ஒண்ணும் இல்ல, சும்மா தான் இருக்கேன். ஒண்ணும் இல்லையா? அத இங்கிலீஷ்ல சொல்லு. இங்கிலீஷ்லயா? யா, ஆஃப் கோர்ஸ். எனக்கு இங்கிலீஷ்ல அவ்வளவா தெரியாது. நத்திங் நத்திங் தாத்தா. குட். இங்கிலீஷ் பேசும்போது ஷையா இருக்க கூடாது, ஓகேவா? சரி. அப்புறம் எதுக்கு உங்க அம்மா கிட்ட சண்டை போட்டுட்டு இருந்த? அதுவா, ஒண்ணும் இல்ல. பொய் சொல்லக்கூடாது, ஓகேவா? சொல்லு, எதுக்கு சண்டை போட்டுட்டு இருந்த? அது எனக்கு வெளியே சுத்தி பார்க்க ஆசையா இருந்துச்சு. எங்க அம்மாட்ட கேட்டேன். எங்க அம்மா பிறகு வரேன்னு சொல்லிட்டாங்க. உனக்கு தெரியாதா? நீ எங்க வீட்டு தானே வந்திருக்க, அப்ப என்கிட்ட தானே கேட்கணும். தாத்தா வெளியே போக ஆசையா இருக்கு, என்ன கூட்டிட்டு போறீங்களா அப்படி கேட்டிருக்கலாம்ல. நம்ம ஹாப்பியா ஒரு ரைடு போயிருக்கலாம். அப்படியா? ஆனா ஃபர்ஸ்ட் எனக்கு உங்களை பார்க்கும்போது பயமா இருந்துச்சு. அப்படியா? பார்த்து பயப்படாத, நான் ரொம்ப ஜாலி டைப் தான். கிரேஸ், கிரேஸ், கம் ஹியர். எஸ் சார். ஃப்ரீயா இருக்கியா? ஆமா சார். குட். இந்த பாப்பாக்கு வெளியே சுத்தி பார்க்க ஆசையா இருக்கான். நம்ம இடத்த வேணா சுத்தி காமிச்சிட்டு வாரியா? ஓகே சார். பாப்பா, இந்த அக்கா உனக்கு கைட் பண்ணுவாங்க. உனக்கு எங்க வேணுமோ அங்க போக சொல்லு, சரியா? சரி தாத்தா.
இது எந்த இடம்? இதுதான் அந்த பாட்டி தாத்தாவோட லேண்ட். இங்கதான் அவங்க கார்டன் வச்சிருக்காங்க. இவ்வளவு பேர் வேலை செய்றாங்க. இது எல்லாம் கேரட்டா? நோ நோ, கேரட் மட்டும் இல்ல, பீட்ரூட், பீன்ஸ், டொமேட்டோ இங்க இருந்து தான் நமக்கு கிச்சனுக்கு வருது. அப்போ தாத்தா பாட்டியும் கடையில ஒண்ணுமே வாங்க மாட்டாங்களோ? ஆமா, எல்லாமே ஃப்ரெஷ்ஷா தான் சாப்பிடுவாங்க. தாத்தா பாட்டிக்கு பிள்ளைங்க எல்லாம் எங்க இருக்காங்க? இல்ல இல்ல, யாரும் இல்ல, தாத்தா பாட்டி மட்டும்தான். நான் உங்களை எப்படி கூப்பிடணும்? கிரேஸ் அக்கான்னு கூப்பிடட்டா? சரி பாப்பா, உனக்கு எந்த கூப்பிட இஷ்டமா இருக்கோ அதே மாதிரி கூப்பிடு. சரி கிரேஸ் அக்கா. கொஞ்சம் என் கூட வாரியா? உனக்கு வித்தியாசமான டொமேட்டோ காமிக்கிறேன். வித்தியாசமான டொமேட்டோ அது இங்க மட்டும்தான் அப்படி கிடைக்கும். அப்படியா? காமிங்க. என் கூட வா. பாத்தியா இருக்குன்னு? இலையே இல்ல, வெறும் பழம் மட்டும். எப்படி? அதான் சொன்னேன்ல, கேரளால மட்டும்தான் இப்படி இங்க கிடைக்கும். வாவ், சூப்பர். உனக்கு வேணும்னா இத போட்டோ எடுத்துக்கோ, ஃப்ரெண்ட்ஸ்ட்ட போய் நீ காமிக்கலாம்ல. ஆமா, நான் சசி, கவிதா, ருத்துஃபெடெல்லாம் காமிப்பேன். நீயும் பக்கத்துல நில்லு, நான் போட்டோ எடுக்கேன். இது கரும்பு தோட்டமா? ஆமா, பொங்கலுக்கு இங்க இருந்தா கரும்பு ஃப்ரெஷ்ஷா வரும். எல்லாமே இந்த தாத்தா வீட்ல இருக்கு, ஒண்ணு கூட கடையில வாங்க மாட்டாங்களா? இல்ல இல்ல, பாலுக்கு மாடு இருக்கு, கோழிக்கு முட்டை இருக்கு, எல்லாமே இங்கதான். அப்படியா? அப்போ அந்த ஃப்ரூட் ஜூஸ், பிரெட் எல்லாம்? அது எல்லாமே ஹோம்மேட் தான். ஃப்ரூட்ஸ்க்குன்னு இதே மாதிரி கார்டன் இருக்கு, அதை நம்ம இன்னொரு நாள் போய் பார்க்கலான்னு. அது ட்ரெயின்ல போய் தான் பார்க்கணும், அவ்வளவு தூரமா இருக்கும். சூப்பர். கிரேஸ் அக்கா, நம்ம இந்த கரும்பு தோட்டத்துக்குள்ள போய் பார்க்கலாமா? தோட்டத்துக்கு உள்ள போய் பார்க்கணுமா? ஆமா. சரி, என் பின்னாடியே வா. സിസ്റ്റർ ഗ്രേസ് സുഖമാണോ? കുറെ നാളായി. അയ്യോ ചേട്ടാ, ഒരുപാട് ജോലിയാണോ. ഇപ്പോൾ സുഖമാണോ? നിങ്ങളുടെ പിന്നിലുള്ള പെൺകുട്ടി ആരാണോ? ഞങ്ങളുടെ ബോസിന്റെ ബന്ധുവായ ഒരു പെൺകുട്ടി. പെൺകുട്ടിയാ? എന്നെ பார்த்துதான் பேசுறாங்கன்னு நினைக்கிறேன், அது மட்டும் புரியுது. ആ കൊച്ചു പെൺകുട്ടിക്ക് കരുമ്പിന് തോട്ടത്തിൽ പോയി കാണുമെന്ന് പറയാം. ഇല്ല ഗ്രേസ്, അവിടെ പാമ്പ് ഉണ്ടാകരുത്. பாம்பு? ஐயோ, உள்ள பாம்பு இருந்தாலும் இருக்குமா? அப்படியா? அப்போ கிரேஸ் அக்கா, நம்ம போக முடியாதோ? ഞാനും ഒരു കമന്റ് താരം കരുമ്പ്, അത് വേണ പാപ്പറ്റ കൊടു. சரி. உள்ள அந்த அண்ணா மட்டும் போறாங்க, கரும்பு கொண்டு வருவாங்கன்னு இப்போ. நான் இப்பதான் ஃப்ரெஷ்ஷான கரும்பு சாப்பிட போறேன், ஜாலி. അയ്യോ പാമ്പ്. ஆமா, பச்சை கலர் பாம்பு. அது போய் அடிங்க, தப்பிச்சிரும். இல்ல இல்ல, அந்த பாம்பு அப்படியே போய். நாங்க கரும்பு. நண்பர்களே, நான் கம்ப்யூட்டர்ல இப்ப என்ன பார்த்துட்டு இருக்கேன் தெரியுமா? ஆர்டர்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கேன். நிறைய பேர் ஆர்டர் பண்ணிருக்காங்க. அது எல்லாத்தையுமே நாங்க